காலையில் சுவிசேஷ கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறேன். ஒலிபெருக்கின் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்கள் உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டால் நல்லது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அவர் தவிர வேறு யாரும் நல்ல மேய்ப்பர்கள் இல்லை என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையினுடைய சத்தியம். பழைய ஏற்பாட்டில் 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை பார்த்தால், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது ராஜா சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அந்த தாவீது ராஜா சொன்ன கர்த்தர் மேய்ப்பர் யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் அவர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு விதமான குறைவில் என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருந்தாரா அப்படி என்று கேட்கலாம். ஏன் அவர் பழைய ஏற்பாட்டில் இல்லை? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் நம்முடைய முற்பிதாக்களை பற்றி அங்கு எழுதியிருக்கிறது. அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், ஞான போஜனத்தை புசித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதியிருக்கிறது. அதனால பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவானவர் கண்மலை, இயேசுவானவர் போஜனம், ஆவிக்குரிய போஜனம், ஜீவ தண்ணீர் உண்டு அவர்தான் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற சத்தியம் புதிய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டுக்கும் உரிய ஒன்று. இந்த இரவில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களே, இயேசுவானவர் நல்ல மேய்ப்பன் என்பதற்கு உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவரே சொல்றார், நானே வேறு யாரும் அல்ல நல்ல மேய்ப்பன் என்று சொல்றார். அப்ப இந்த நல்ல மேய்ப்பனை யோசிக்காமல் இது நல்லது தானே என்று சொல்லி தாவீது ராஜா அவரை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டார். தாவீது ராஜா என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா இருக்கு பார்த்தீங்களா, உலக வல்லரசு நாடுகளில் ஒன்று. சில ஆண்டுகளுக்கு முந்தைய வரையில் அதுதான் உலகத்திலே பணக்கார தேசமாக அறியப்பட்டது. அந்த தேசத்தில் இருந்த ஐஸ்வர்யத்தை விட 5 மடங்கு ஜாஸ்தி அதிகமாக ஆஸ்தியை வைத்து, சொத்தை வைத்து, பணத்தை வைத்து, பொருளை வைத்து ராஜ பரிபாலனம் செய்தவர். அவருக்கு பழைய ஏற்பாட்டில் பல மனைவிகள் இனவிருத்திக்காக தேவன் அனுமதித்திருந்தார். அவருக்கு நிறைய மனைவிமார்கள், அவருக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தார்கள், அவருக்கு அரசியலில் நிறைய பொறுப்பு இருந்தது, அதே சமயத்தில் மார்க்கத்தில் நிறைய பொறுப்பு இருந்தது. என்னெல்லாம் இருக்கட்டுமே, ஆனால் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த ஐஸ்வர்யம் இருந்தன்னா, அந்த குடும்பம் இருந்தன்னா, அந்த பிள்ளைகள் இருந்தன்னா, ஆளுகை இருந்தன்னா, அது இருந்தன்னா, இது இருந்தன்னா, ஆனால் நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பர் என்று அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நின்று கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லப்போனால் நம்முடைய கிறிஸ்தவர் மத்தியில் நின்று கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று விளக்கம் சொல்லணும். நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதனால நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசித்தான் என்னுடைய மந்தையினுடைய ஆடுகளாக மாறலாம், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, அப்ப எப்படி என்னுடைய மந்தையின் ஆடுகளாக மாறுவீர்கள்? அவர்கள் விசுவாசித்து தன்னுடைய மந்தை நாடுகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். நாம் யார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற எந்த மனிதனானாலும் மனுஷியானாலும் அவர்களை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வேதாகமத்தில் உள்ள எழுத்து உறுப்பு கூட ஒளிந்து போகாது என்று பெருமான் இயேசு சொன்னார். அதுல மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகள்,
அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த மேய்ப்பர் அவசியம். இந்த மேய்ப்பரை ஏற்றுக்கொண்டால் உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு குறைவு, உங்களுடைய வாழ்க்கையில குறைவு நிவர்த்தி ஆகாது. அது தாவீது ஆண்டவரை மேய்ப்பரை ஏற்றுக்கொண்டதுனால அமர்ந்த தண்ணீர்கள் என்னை நடத்துகிறார், அதாவது எனக்கு பசும் புல்லில் என்னை மேய்க்கிறார், அவர் கோலினாலும் தடியினாலும் என்னை தேற்றுகிறார், அவரால் என்னுடைய வாழ்க்கை பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் மரண பள்ளத்தாக்கில் கூட நடந்தால் இந்த மேய்ப்பர் என்னோடு இருப்பார், நான் மரித்த விருப்பார், அவருடைய நன்மை கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் பரலோக ராஜ்யத்தில் நீடித்திருப்பேன் என்று சொல்றாரு. நீங்கள் மேய்ப்பராக இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுல ஒன்று கூட உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை. என்னவோ உலகத்தில் பிறந்துட்டீங்க, வாழ்றீங்க, அவ்வளவுதான். ஆனால் மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு வாழுகிற மக்கள் இந்த உலகத்திலேயே ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஆண்டவர் நானே என்று சொன்னதை குறித்து வேதத்தில் 7 இடங்களில் பார்க்கிறோம். எப்பொழுதுமே வேதாகமத்தில் 7 என்ற சொன்ன வார்த்தைக்கு முழுமை என்ற பொருள் உண்டு. நானே என்று சொல்லிவிட்டால் அதற்கு மேல வேற ஒரு ஆளே கிடையாதுங்க, அதான் உண்மை. அது இயேசுவானவரே சொல்றார், வேற யாரும் சொல்லல, நானே. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஜீவ அப்பம் நானே, இது சாதாரண அப்பம் அல்ல, ஜீவ அப்பம் நானே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், உலகத்துக்கு. அப்புறம் ஆண்டவர் நான் பூமியில, அதாவது நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த நான் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இதையும் மனசில் வைத்து தான் சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். வேற ஒளி யாரும் கிடையாது. தேவன் ஜோதிமயமானவர், இயேசுவானவர் ஜோதிமயமானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் ஆதி முதல் சொல்லப்பட்டவர் நானே, ஆதி முதல். நீர் யார் என்று அவங்க கேட்கிறாங்க. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதி முதல் சொல்லப்பட்டவர் நான் தானே, வேற யாரும் இப்படி சொல்லப்படவில்லை, ஆதி முதல் சொல்லப்பட்டவர் நான் தானே. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நானே வாசல், வேற வாசல் கிடையாது பரலோகத்துக்கு போறதற்கு. அதை உறுதிப்படுத்துக்க இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், வேறு யாரும் வழியும் அல்ல, சத்தியமும் அல்ல, ஜீவனும் அல்ல என்று சொல்லுகிறார். அதோடு நாம் மேல வாசித்தோமே, அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நானே நல்ல மேய்ப்பன், வேறொரு மேய்ப்பன் இல்லை அப்படின்னு சொல்றார். 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, வேற யாரும் உயிர்த்தெழுதலும் கிடையாது, ஜீவனும் கிடையாது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நானே மெய்யான திராட்சை செடி, வேற யாரும் மெய்யான திராட்சை செடி அல்ல. இவ்வளவு வார்த்தைகள் சொல்லும் பொழுது வேற யாரோ இவருக்கு நிகராக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொன்னதாக சரித்திர ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கிறதா? இவர் ஒருவர் தான் நானே 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 என்று 7 முறை சொல்லியிருக்கிறார். வேதாகமம் அந்த 7 என்பது முழுமையை குறிக்கும் வேதாகம சத்தியத்தின்படி. அந்த 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் நானே. யாரு? மேய்ப்பர். நானே மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீது வேத புத்தகத்தில் நீங்கள் பழைய ஏற்பாடு படித்தால் அவர் இடைப்பையனாக இருந்திருக்கிறார், ஆடுகளை மேய்க்கிற இடைப்பையன். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் அவர் மேய்ப்பர், நான் ஆடு என்று சொல்றார். நீங்க ஆடு என்ற சத்தியத்தை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இந்த மேய்ப்பன் அவசியம் உங்களுக்கு தெரியாது.
ஆனா வேதம் சொல்லுகிறபடி ஆடுதான் நான் என்று சொன்னால் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால், நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவனவன் தன் தன் வழியிலே போகணும். ஒரே வழியில போக மாட்டாங்க, அவனவன் தன் தன் வழியிலே போகணும். இந்த ஆட்டுக்கு ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? மாடுகளை நீங்க அவுத்து விட்டா மேய்ஞ்சிட்டு சரி அந்த வீட்டுக்கே வந்துடும். எருமை மாடு கூட நீங்க வைத்திருந்தா அதை மேய்ச்சலுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அந்த வீடு தேடி கரெக்டா வந்துடும். ஆனா ஆடு என்ன செய்ய தெரியுமா? அவுத்து விட்டீங்கன்னா அது ஒருபோதும் ஆடு வீட்டுக்கு வராது. அதை நாம தேடி போய் பிடிச்சுதான் கொண்டு வரணும். அதாங்க ஆட்டினுடைய நிலைமை. அப்ப ஆண்டவர் இயேசு மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும்போது, நீங்க ஆடுகள், நீங்க வர தெரியாது, நான் உங்களை கொண்டு வருவேன், நீங்க ஆடு என்று ஒத்துக்கொண்டால் என்ற நிலைமையில சொல்றார். சரி, நானே அதாவது மேய்ப்பர், அதாவது நானே மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி அவரை பற்றி மேய்ப்பர் என்று சொல்லுகிற 3 சத்தியங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த நேரத்துக்குள்ள அந்த 3 சத்தியத்தினுடைய உண்மைகளை வெளிப்படுத்துகிறேன். அது வெளிப்பட்டு உங்களுக்கு புரிஞ்சிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இனிமே வேற யாரையும் மேய்ப்பர் என்று சொல்ல மாட்டீங்க, நான் அவருடைய ஆடு என்றனால சந்தோஷமா இருப்பீங்க. பாருங்கள், ஆண்டவர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் அவர் நல்ல மேய்ப்பன் அல்லவே அல்ல. நானே, வேறு யாரும் அல்ல. நல்ல மேய்ப்பனாகிய நான் இந்த ஆடுகளான மனுஷர்களுக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்றார். இந்த வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சரித்திர புருஷன் யாராவது இருக்கிறாங்களா? நீங்க கேட்டதுண்டா, பார்த்ததுண்டா? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல அவர் எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி ஜனங்கள் பிரமிப்படைந்தார்கள். ஒன்று கூட நல்ல நிலைமையில செய்யவில்லை என்று சொல்லவில்லை. அவர் செய்ய நினைச்ச சில காரியங்கள் அவர் செய்யாமல் விட்டார் என்று அவர்கள் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்ப அவர் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னது சரிதானே? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய 3 வருஷ கால வெளியரங்கமான ஊழிய வாழ்க்கையை பற்றி தேவ ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவர் நடந்து சுவிசேஷம் பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதெல்லாம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நல்லது செய்கிறவர் யாரா இருக்குன்னா, நல்ல மனுஷர் தான் நல்லது செய்வாங்க. கெட்ட மனுஷன் நல்லது செய்ய மாட்டான். உலகத்தில் யாரும் நல்லவர்கள் இல்லை என்பதை நீங்கள் ஆமோஸ் புத்தகத்தில் வாசிக்கணும். நல்லவன் முள் செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கல கூர்மையானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நெருங்கி பார்த்தா தெரியும் அந்த நல்லவங்க சொல்றவங்க ஆட்களை. ஆனால் இவர் நல்லவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். அவர்தான் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஜீவன், உயிர் என்று சொல்ற 2 வார்த்தை ஒரே சத்தியம்தான். ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் உயிரை கொடுத்தார் என்பது பொருள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஒரு மனுஷன் விரும்பினா ஒரு உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தலாமா? ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் மனுஷனுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி லாபம் இல்லாத மனுஷனை, பிரயோஜனம் இல்லாத மனுஷனை, அழிந்து போகிற உலகத்தை ஆதாயப்படுத்துகிற மனுஷனை நேசித்து அவனுக்காக அவர் ஜீவன் கொடுக்கிறார், உயிர் கொடுக்கிறார். மனிதனுடைய உயிர் என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அருமையான உயிர்
என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையிலும் அருமை தேவன் மனிதனுக்கு தந்த உயிர். முதல் மனிதனை ஆண்டவர் பூமியில் இருக்கிற மண்ணினால உருவாக்கி தம்முடைய சாயல்ல அவருடைய நாசியில சுவாசத்தை ஊதினார். தன்னுடைய சுவாசத்தை அவன் ஜீவ ஆத்மாவானா, உயிருள்ளவனானா. மாம்சத்தினுடைய ரத்தம் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்திற்கு ரத்தம் எல்லாம் போயிட்டா உயிர் போயிடும். ஆண்டவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய ரத்தத்தை சிலுவையில சிந்தினார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதனுக்காக ஒருத்தன் ஜீவன் கொடுத்துட்டா அதை விட அதிகமான அன்பு இல்லை. அப்ப நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னால் நம்ம நாம் சிநேகிதராக மாறிட்டோமா? அப்படின்னா ஆண்டவர் ஜீவன் கொடுத்தது, உயிர் கொடுத்தது அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது. நம்ம இன்னொன்று வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமான் சொல்ற ஒருத்தனுக்கு ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியாமலும் போயிடுவான். ஆனால் இயேசுவானவர் நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான் சொல்லும் போது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலைமை மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது, அதாவது 10ஆம் வசனம் வரையில் 6 முதல் 10 வசனங்களை நீங்கள் பார்த்தால், நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது கிறிஸ்து குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலம் யாருக்காக மரித்தார்? பலனற்றவளாய் இருக்கும் பொழுது. ஆதாம் பாவம் செய்து தேவன் தந்த பலத்தை இழந்து போயிட்டான். அந்த பலத்தை தருகிறதுக்காக பலனற்றவர்களுக்காக கிறிஸ்து குறித்த காலத்தில் மரித்தார். பலம் உள்ள பலசாலிகளுக்கு ஆண்டவர் மரிக்கல. அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் வசனத்துல நான் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால, நான் பரிசுத்தரா இருக்கையில கிறிஸ்து மரிக்கவில்லை. இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாவது நான் ரொம்ப பலசாலி, இந்த பலன் என்னை விட்டு குறையாது என்று சொன்னால் மகாநாயக அலெக்சாந்தருக்கு அதுதான் நடந்தது. ஒரே மணி நேரத்தில் ஒரு காய்ச்சலினால இறந்து போனார். அவருடைய பலன் என்ன ஆனது? ஒரு வாலிபன் பெருமையா என்னுடைய பாடியை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்க? ஸ்டீல் பாடிங்க, ஸ்டீல் பாடி. அந்த ஸ்டீல் பாடிக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி, தூக்கிட்டு ஓடுனாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஒரு ஆபரேஷன் நடந்தது. ஸ்டீல் பாடிக்காரரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு படுத்துட்டு இருக்கிறார். கொஞ்ச நாட்களான பிற்பாடு மறுபடியும் வயிறு வலிக்குது கத்துனார். இது என்னடா இப்பத்தானே ஒரு ஆபரேஷன் நடந்தது இந்த ஸ்டீல் பாடிக்காரருக்கு, அதுக்குள்ள வயிற்று வலின்னு சொல்றாரு என்னன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடுனாங்க. இந்த டாக்டர் அவசர கதியில சின்ன கத்திரிக்கோலை உள்ள வச்சு தச்சு அனுப்பிட்டார். இது உள்ள ஓடு குத்துது, மறுபடியும் ஒரு ஆபரேஷன். அப்போ ஸ்டீல் பாடிக்காரருடைய கதை என்னாச்சு? அதனால நமக்கு இருக்கிற பலம் கற்களின் பலம் அல்ல, யோபு இப்படி சொல்ற. அப்புறம் நான் பாவிகளா இருக்கையில் என்று சொல்றாரு. உலகத்துல யாராவது நான் பாவி அல்ல என்று சொல்ல முடியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். அதாவது ஒரு பாவம் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில ஒருவனும் இல்லை. ஒரு பாவம் செய்யாமல் நீதியை செய்யத்தக்க நீதிமான் பூமியில ஒருவனும் இல்லை. எல்லாருமே பாவம் செய்திருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதோடு 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, தாவீது ராசா அதாவது சாலமோன் ராசா செய்த நீண்ட ஜெபத்தில் சொல்லும் பொழுது, பாவம் செய்யாத மனுஷனே இல்லையே. இன்றைக்கு ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பரை பார்த்தால் மனிதன் எவ்வளவு பாவியான மனுஷன் என்பது நமக்கு தெரியலையா?
பாவி என்பதற்கு, மனுஷன் பாவி என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம்? ஒருத்தர் வீட்டிலேயே ராத்திரில போய் பூட்டு போடாதீங்க. ஏன் பூட்டு போடுறீங்க? நாய் வீட்டுக்குள்ள வரும்போது தான் பூட்டு போட்டீங்களா, போடுறீங்களா? இல்லைங்க, மனுஷர்கள் உள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கு தான் நீங்க பூட்டு போடுறீங்க. இன்றைக்கு எத்தனை பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. ஒரு பாவம் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லையே, எல்லா மனுஷரும் பாவம் செய்திருக்கிறார்களே. ஆனால் ஆண்டவர் நல்ல மேய்ப்பன் என்று சொன்னவர், நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்ததினால 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலே ஆண்டவர் இயேசு மரித்தார். அப்ப நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும் போது இந்த ஆடுகளுடைய நிலைமை அவர் நன்றாய் அறிந்திருந்தார். அவங்க பலனற்றவர்களா இருக்கிறாங்க, பாவிகளா இருக்கிறாங்க, பாவத்தினால தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க. ஆகவே இவர்களுக்காக நான் மரிக்க வேண்டியது எவ்வளவு அவசரம். நான் மேய்ப்பன் மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும்போது கீழே நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமா இருக்கிறார்கள். முன்னால வந்தவங்க அப்படித்தான், பின்னால வந்தவங்க அப்படித்தான். ஆனால் இயேசுவானவர் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காகத்தான் ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவர் சிலுவை மரணம் இந்த உலக சரித்திரத்தில் எந்த இடத்துல நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் முன் போட்ட திட்டத்தின்படிதான் குறித்த காலத்துல குறித்த இடத்துல இயேசுவானவர் மரித்தார். நான் காலையிலே அந்த வசனத்தை சொன்னேன். இப்பொழுதும் அவர் நல்ல மேய்ப்பனாக தம்முடைய ஜீவனை, அவருடைய உயிரை நமக்காக கொடுத்தார். நாம் ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அந்த மரணத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அந்த அதாவது நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அப்படி சொன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த அக்கிரமங்களா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் நடக்கிற அக்கிரமங்களா இருந்தாலும் சரி, அந்த அக்கிரமங்கள் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் குறித்த காலத்தில் மரிக்க வேண்டும். இயேசுநாதர் மரிக்கிற வரையில பழைய ஏற்பாடுல எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தார்கள் தெரியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அதுல கடற்கரை மணலத்தனையாக வானத்தின் நட்சத்திரத்தை போல இருந்தவர்கள் வாழ்ந்து விசுவாசத்தோடு மரித்தார்கள். அவர்களுக்கு எப்பொழுது அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பாவங்கள் நிவர்த்தியானது. இயேசுநாதர் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில சிலுவை மரத்துல மரித்தாரே, மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி மரத்துல மனிதன் ஆதி மனிதன் பாவம் செய்த போது அதுல ஏற்பட்ட அந்த சாபத்தை, மரணத்தை, அதாவது பாவத்தை அகற்றும்படி தேவகுமாரனாக இயேசு வானத்துக்கு பூமிக்கு மத்தியில என் தேவனே என் தேவனே ஏ என கைவிட்டீர். மனிதர் கைவிடப்பட வேண்டிய இடத்துல நான் கைவிடப்பட்டதை பற்றி நான் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவர்கள் கைவிடப்படாதபடி காத்துக்கொள்ள எனக்கு ஒரு தருணம் தந்தீர. ஆனால் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கைவிடப்பட்டால் அதனுடைய கொடுமை என்ன என்ற நிலைமையில தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அதற்கு முந்தைய அவர் செய்த ஜெபத்தை பார்த்தீர்களா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மனிதன் அறியாமல் பாவம் செய்து கிடையாது, அவனுக்கே தெரியும் அது பாவம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் இங்கே அறியாமல் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லும் பொழுது நான் யார் என்று உங்களுக்கு தெரியலையே, நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், 1000 10,000 தேவதூதருடைய அதிகாரி, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா உயிரினங்களுக்கு சொந்தக்காரர். நான் அவர்களுக்காக மரிக்கிறேன். அவர்தான் என்னை வானத்துக்கு பூமி மத்தியில சிலுவையில் தூக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இது பயங்கரமான பாவம். இந்த பாவத்தை பிதாவை நீர் மன்னிக்கவில்லை என்றால் அவங்க பரலோகத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க உலகத்தையே நரகமாக்கி முடிவில் நரகத்துக்கே போயிடுவார் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த கொடுமையான சிலுவையின் வேதனை பாடுகளில் நமக்காக மன்னிப்புக்காக ஜெபித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன் என்று சொல்லப்படுகிறது. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி என்று தேவனுடைய பிள்ளைகள் உலகமெல்லாம் அவருக்கு சோத்திர செய்த சொல்றாங்க. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், மன்னர் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்கிற கோடான கோடி மக்களை உலகமெல்லாம் பார்க்க முடியும். இதுவரையில் நீங்கள் இந்த மேய்ப்பராகிய இயேசுவை நல்ல மேய்ப்பர் என்று அறியவில்லை என்றால், நீங்கள் ஆடுகள் என்று ஒத்துக்கொண்டு அவர் உங்களுக்காக மரணம் அடைந்தார். உங்கள் கையில் செய்த பாவத்துக்கு அவருடைய கைகளில் ஆணிகள், நீங்கள் உங்களுடைய கால்கள் செய்த பாவத்துக்காக அவருடைய கால்கள் ஆணிகள், நீங்கள் தலையில் செய்த பாவத்துக்காக
அவருடைய தலையில் ஆணிகள். நீங்கள் சரீரம் முழுவதும் செய்த பாவத்துக்காக அவர் சரீரத்தில் எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், நோயை குணமாக்குவார், உங்களுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக்குவார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நீங்க பார்க்கிறீங்களா? அங்கே ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமாய் விலகி போகிறீர்கள். நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? தலையெல்லாம் வியாதியும் ஒரு இடத்துலயாவது அந்த தலையில வியாதி பாதிக்கப்படாமல் இருக்கிறதா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில அதுல சுகமே இல்லை. இருதயம் பலட்சியமா இருக்கிறது, வீக்கம் உள்ளது, ரணம் உள்ளது, சீல் பிதுக்கப்படாமல் எண்ணெயில ஆட்டப்படாமல் என்று இருக்கிறது என்று சொல்ற அந்த காரியம் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய நிலைமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவை உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவை இரத்தாம்பர சிவப்பாக மாறும் என்று ஆண்டவர் அழைக்கிறாரு. நீங்கள் ஏன் இந்த மேய்ப்பனண்டை வரக்கூடாது? இவருடைய ஆடாக மாறக்கூடாது? இவர் கொடுக்கிற மன்னிப்பை இலவசமான மன்னிப்படிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இவர் தவிர வேறு யாரும் நல்ல மேய்ப்பர் அல்ல. ஏனென்றால் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தாரே, இவர்தான் மேய்ப்பர். மேய்ப்பர் இயேசு. இரண்டாவது ஆண்டவர் இயேசு இந்த நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன் என்று சொல்றாரு. அவரை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்ட இரண்டாவது காரியம் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து ஏறி பரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். இங்கே இயேசுவானவரை பற்றி பெரிய மேய்ப்பன், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன். ஏன்? அவர் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தார். அப்படி உயிர் தெழுந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர் பெரிய மேய்ப்பன். அப்ப அவர் நல்ல மேய்ப்பன் மாத்திரமல்ல, மேய்ப்பரான இயேசு, அதாவது மரிக்க போகிற மனிதர் மத்தியில் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இவர் ஒருவர் தாங்க பெரிய மேய்ப்பன். வேற யாரும் பெரிய மேய்ப்பர் அல்ல. ஆடுகள் எல்லாம் தெரியுது, அவர்களுக்கு ஆத்மாவுக்கு ஒரு மேய்ப்பர் கிடையாது, ஒரு நல்ல மேய்ப்பரை யாரும் இல்லை. ஆனால் இயேசுவானவர் நானே நல்ல மேய்ப்பர் என்று சொல்றார். நீங்கள் ஆடுகளாய் மாறினால் எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக் கொள்கிறேன், அந்த ஆட்டுக்காய் என் உயிரையே கொடுத்தேன், ஜீவனையே கொடுத்தேன் என்று சொல்றார். இங்க பார்த்தீர்களா? மரிக்க போகிற மனிதர் மத்தியில் இருந்து மரித்து உயிரோடு எழுந்தார். எப்படி உயிரோடு எழுந்தார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல இருக்கும்படிக்கு அவரை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி மகிமையும் கனத்தையும் பிதாவாகிய தேவன் கொடுத்தார். அவரிடத்தில் விசுவாசம் நம்பிக்கையை நாம் வைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய வல்லமையினால் அவரை எழுப்பி மகிமை கனத்தையும் கொடுத்தார். அப்படி சொன்னா இயேசுநாதர் உயிர் தெழுந்ததுனால அவர் ஒருவர் தான் பெரிய மேய்ப்பர். அவர் நல்லவராக இருந்து ஜீவன் கொடுத்ததுனால இவர் ஒருவர் தான் நல்ல மேய்ப்பர். மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால இவர் ஒருவர் தான் பெரிய மேய்ப்பர். இந்த மரிக்க போகிற மனிதர் என்று நான் சொல்றேனே, நிஜமாக இன்றைக்கு மனிதர்கள் மறைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாளில எல்லாரும் சாகத்தான் போறாங்க, அப்படித்தானே? ஆனால் இது எல்லாரையும் பாதிக்குது, ஒருத்தரை பாதிக்கல. அதான் சரித்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரண நாளில மனிதனுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு எழுதியிருக்குது. தன்னுடைய ஜீவனை அவன் பிடித்துக் கொள்ள முடியாத மரண நாளின் பேர் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அது மரணம் அவனை வாரிக்கொண்டு போகிறது. எங்க பார்த்தாலும் மரணம், விபத்துகளினாலும் மரணம், வியாதியுடைய கொடுமைகளினாலும் மரணம். சிறுபிள்ளைகள் மரிக்கிறாங்க, வாலிபர் மரிக்கிறாங்க, முதிர் வயதில் அவங்க மரிக்கிறாங்க. ஒரு வகையில் சொல்ல போனால் மரண நதி வேகமாய் ஓடுது என்ற பாட்டு உண்மை அல்லவா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அவர்கள் செத்தார்கள், ஜீவிக்க மாட்டார்கள் சொன்ன ஒரே சாவு. இன்றைக்கு எத்தனை பேர் உலக சரித்திரத்தில் செத்து போனார்கள், அவங்க ஜீவித்திருக்கிறாங்களா? அப்புறம் மாண்ட ராட்சதர்கள் உயிரோடு இருந்த போது இந்த ராட்சதர்கள் பெரிய பெரிய காரியத்தை சாதித்தார்கள். அரசியல்ல, மார்க்கத்துல
ஜன சமுதாயத்தில். ஆனால் மாண்ட ராட்சதர்கள் இனி எழுந்திர மாட்டார்கள். இப்படிப்பட்ட சொல்ல போனால் மரிக்க போகிற மனிதர் மத்தியில் ஆண்டவர் இயேசு மரித்த பிற்பாடு சொல்றார், பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார், பெரிய மேய்ப்பராகிய அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டார். யார் இயேசுநாதருக்கு மரணத்தை கொடுத்தது, அவரை அடக்கம் பண்ணினது யார், அந்த கல்லறைக்கு காவல் வைத்தது யார் என்று நீங்கள் பைபிள் சரித்திரத்தை படிச்சா, யூதர்கள் தான் அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். நம்முடைய வார்த்தையில சொன்னால் கிறிஸ்தவர்கள் தான் இயேசுநாதரை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த கல்லறைக்குள்ள வைத்து அவரை அடக்கம் பண்றது யார் என்றால் ஆசாரியர்கள், ஜனத்தின் மூப்பர், வேதபாரகர். அவர்களும் அவங்களுக்காக போர்ச்சவர் வைத்திருந்தாங்க. அவங்க தான் கொண்டு போய் இயேசுநாதரை அடக்கம் பண்ண அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டாங்க. அதாவது நிக்கோதேமும் யோசேப்பு கொண்டு வந்து அடக்கம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பின்னால் அந்த கல்லறைக்கு முத்திரை செய்தது இந்த யூத ஜனங்களுடைய அதிகாரிகள், ராணுவ போர்ச்சவர். அவங்க ராணுவம் வச்சிருந்தாங்க. அவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது ஏன் கல்லறையில் அந்த கல் வச்சாங்க தெரியுமா? அந்த எத்தனை உயிரோடு இருக்கும்போது சொன்னான், 3ஆம் நாள் உயிரோடு வருவேன், நாங்க உயிரோட வரவிட மாட்டோம், முத்திரை வச்சுட்டா நீ ஒண்ணு நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஒரு தூதன் சொல்றான், சிறையில் கல்யாணத்தில் போகும் பொழுது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இயேசுவானவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். எப்பங்க இயேசுநாதர் தன்னுடைய மரணம், தன்னுடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தெழுதலை பற்றி பேசினாரு அப்படின்னு பார்த்தா மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வேதபாரகராலும் ஜனத்தின் மூப்பராலும் ஆசார்களாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார், நான் எழுந்திருப்பேன், மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அதை குறித்து போதிக்க தொடங்கினார் என்று இன்னொரு வேத பகுதி சொல்லுகிறது. நான் மரிக்கவில்லை என்றால் நான் நல்ல மேய்ப்பர் அல்ல, நான் உயிரோடு எழும்பவில்லை என்றால் நான் பெரிய மேய்ப்பராக இருக்க முடியாது. எனக்கு ஒரு மரணம் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று ஒரு அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்க்கையில் அவசியம், அது நடக்கும் என்று சொன்னார். என்ன நடந்தது? அவர் உயிரோடு எழுந்தார். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை நீங்கள் பார்த்தால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்கள் படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். எல்லாமே இயேசுநாதருடைய வாழ்க்கையில வேதத்தின்படியே நடந்தது. உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரே சமயத்தில் 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமானார். 40 நாள் உயிரோடு இருந்து, அப்படி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் உயிர் தெழுந்து என்று பவுலப்போஸ்தலன் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிற காரியம் அது அவருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு சரித்திர சம்பவம். அது இல்லை என்றால், நாம் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டால் அப்புறம் நமக்கு ஒரு உயிர் தெழுதல் இல்லை, அதோட உலக சரித்திரம் முடிஞ்சது இல்லை. மனிதன் மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அதனுடைய வாழ்க்கை முடியவில்லை. அதற்கு பின்னால் உயிர் தெழுதல் இருக்கிறது என்று என்னை நம்பர்களுக்கு உயிர் தெழுதல் உண்டு என்று நிரூபிக்கிறதுக்கும் கல்லறையை மலர்படுக்கையாக்கி ஆண்டவர் உயிர் தெழுந்தார் சொன்னபடியே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் அங்கே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 40 நாள் பூலோகத்தில் இருக்கும் பொழுது அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்முடைய சீசர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எவ்வளவு வேணும் அவரை நம்புகிற கிறிஸ்தவ விசுவாச மக்களுக்கு அவருடைய மரணத்தை பற்றியோ அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சந்தேகம் வரக்கூடாது. அதனால 40 நாள் அளவு என்ன செய்கிறார்? அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினால தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அந்த காரியத்தை கண்ட பிற்பாடுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் அங்கே இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை குறித்து
மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் அந்த நாட்களில் யாருமே அதை எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை அந்த பலஸ்தீனால் திறந்த வண்ணமாக இருக்கிறது. உலகத்தில் எல்லாருடைய கல்லறையிலும் மூடப்பட்டு கிடக்கும் பொழுது ஒரே கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. நாம் ரோமர்கள் என்ற நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவானவர் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்ததுனால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இயேசுநாதர் உயிரோடு எழவில்லை என்றால் அவர் தேவனுடைய குமாரன் அல்லவே அல்ல. அவரை யாருமே விசுவாசிக்க வேண்டாம். ஆனால் அவர் மரித்தவரிலிருந்து எழுந்ததினால பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது சொல்றதை பார்த்தீங்களா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தாவீதின் சந்ததியில பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோடத்திலிருந்து எழுந்தார் என்பதை நினைத்துக்கொள், மறக்காத என்று பவுல் அங்கே ஞாபகப்படுத்தினாரு. ஆண்டவர் உயிர்த்தெழுதல் என்பதை நீங்க லேசா நினைக்கிறீங்களா? நம்முடைய இந்தியாவில் அதாவது சரோஜினி நாயுடு என்று சொல்லக்கூடிய ஒரு தேசியவாதி இருந்தாங்க. அந்த அம்மா மகாத்மா காந்திஜி நம்முடைய தேசப்பிதா என்று பாராட்டு பெற்றவர். அந்த அம்மா அதாவது மகாத்மா காந்தியை நாம் எப்படி இயேசுநாதரை தெய்வமாக வழிபடுகிறோமோ, இவரன்றி தெய்வம் இல்லை என்று நினைக்கிறோமோ, அந்த அளவிற்கு அந்த சரோஜினி நாயுடு மகாத்மா காந்திஜியை அவர் நம்பினார்கள். நாம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் கோட்சே என்ற ஒருவனால காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. 3வது நாள் இந்த சரோஜினி நாயுடு அந்த மகாத்மா காந்திஜி அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு போனாங்க. ஏங்க 3ஆம் நாள் போனாங்க, 2ஆம் நாள் போனாங்கன்னா இல்ல, இயேசுநாதரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழந்தார் என்று சொல்லி உலகமெல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. நான் பல முறை கேட்டுட்டு மூலச்செலவு பண்ண மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை நம்ப முடியல, நான் நம்பவும் இல்லை. ஆனால் அவங்க சொல்றபடி நான் நம்புகிற இந்த மகாத்மா காந்திஜிக்கு நடக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க. அதனாலதான் 3வது நாளில போய் இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? மகாத்மா காந்திஜி 3ஆம் நாள் எங்கே? இயேசுநாதரை போல நீர் ஏன் உயிரோடு வரக்கூடாது? அப்படின்னா நான் உண்மை நம்புறேன், அவரை நம்ப மாட்டேன், நான் உண்மை நம்புறேன். ஆனால் மகாத்மா காந்திஜி உயிரோட வந்தாரா? இன்றைக்கும் மகாத்மா காந்திஜி கல்லறை இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவர் மரித்தோடத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். அந்த செய்தி அதான் சுவிசேஷ பிரசங்கம். அதை எங்க வேணுமானாலும் சொல்லலாம் தைரியமாய். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. இயேசுநாதர் உயிரோடு எழுந்ததுனால எங்களுடைய பிரசங்கம் விருதாவும் அல்ல, அந்த நம்பின நம்பிக்கை விருதாவும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நாம் எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, மலைகளையும் குன்றுகளையும் நம்புகிறது விருதாண்டு அது மெய்யே என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. யாரும் யாரையும் ரட்சிக்க முடியாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13-12ஆம் வசனத்தில் பேதுரு யோவான் சொல்றார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிக்கப்பட முடியாது. பூமி வானத்தின் கீழே பூமியில ரட்சிக்கத்தக்க அவருடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றே சொல்றார். நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்தீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு, இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தா ரட்சிக்கப்படுவாய். இல்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியுமா? ரட்சிக்கப்படாமல் சபையில் சேர முடியுமா? அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதாவது சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்படாமல் பரலோகத்துக்கு போக முடியுமா? பாவியான மனுஷன், பலனற்ற மனுஷன், தேவனுக்கு துரோகி விரோதமான மனுஷன் போக முடியாதுல்ல. அப்போ அதற்கு ரட்சிக்கப்படணும். அங்கே சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 21-24
ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள். அதனால நம்முடைய ஆண்டவர் மரிக்க போகிற மனிதர் மத்தியில மரித்து உயிரோடு எழுந்தார். ஆகவே இவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது மரணம் என்னைக்காவது வரும், யாரும் தடுக்க முடியாது. மரணம் வந்தா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி முரட்டு தைரியம் பேசுறவங்க மரணம் வரும்போது ஆட்டமா ஆடி போறாங்க. அரசியல்வாதியும் ஆடுறான், சினிமா நடிகனும் ஆடுறான், மதவாதியும் ஆடுறான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்றத பாத்தீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆச்சரியமா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கு நாம் மதங்களை நம்புகிறோமே. உலகத்துல 1007 மதம் இருக்குது. நம்முடைய இந்தியாவில் 3 பெரிய மதங்கள் இருக்கிறது. வானத்தை முட்ட கூடிய நிலைமையில ஆலயங்கள் என்ன, கோவில்கள் என்ன, பள்ளிவாசல் என்ன. ஆனால் பெரியவரான இந்த மேய்ப்பரை நாம் அறிந்தோமா? இவரை போல உயிர் கொடுத்த நல்ல மேய்ப்பர் உண்டா? இவரை போல உயிர் தெழுந்த பெரிய மேய்ப்பர் உண்டா? இவரை நம்பினால்தானே நம்முடைய வாழ்க்கையில குறைவில் நீங்களாகும். இவரை நம்பினால்தானே நமக்கு ஆவிக்குரிய ஜீவன் கிடைக்கும். இவர் உயிர் தெழுந்ததை போல இவரை நம்புகிற மக்களுக்கு மரித்தாலும் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவரோடு கூட உயிர் தெழுவார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. அதனால இவர் உயிரோடு எழுந்ததுனால பெரிய மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுக்கு இந்த சத்தியம் அந்த காலத்தில் வெளிப்பட்டது. அதனாலதான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன், உயிர் கொடுத்தார். பெரிய மேய்ப்பன் அதாவது உயிரோடு எழுந்தார். மூன்றாவது இவரை பற்றி சொல்லப்பட்ட காரியம், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்றாரே மேய்ப்பரான இயேசு, ஆடுகள் என்ன நமக்கு தேவை அல்லவா? அவரை பற்றி மூன்றாவது சொல்லப்பட்ட காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இங்கே இயேசுநாதரை பற்றி நல்ல மேய்ப்பர் என்று சொன்ன வேதத்துல, பெரிய மேய்ப்பர் என்று சொன்ன வேதத்துல 3வது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற காரியம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது அவர் வெளிப்படுவார். மூப்பர்களே, உங்களுக்கு மகிமையுள்ள வாடாத கிரீடம் கிடைக்க போறது என்று சொல்லி 2ஆம் முறையாக இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் முறையாக ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வருகிறதுனால இவர் தான் பிரதான மேய்ப்பர். இவருக்கு மேல ஒரு பிரதானமானவர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட உலகத்துல கிடையாது. இவரை விட நல்லவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கூட உலகத்துல கிடையாது. இவரை விட பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உலகத்திலேயே கிடையாது. இவர் தான் நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், 3வது பிரதான மேய்ப்பன். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது லூக்கா அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுகிறார், நான் உங்களுக்கு 1ஆம் பிரபந்தத்தை உண்டாக்கினேன் என்று சொல்றார். அது லூக்கா எழுதின சுவிசேஷம். உங்களுக்கு இப்போ ஒரு 2ஆம் பிரபந்தத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை எழுதுகிறார். உலக சரித்திரத்தில் உள்ள எல்லாருக்கும் 1ஆம் பிரபந்தம் மாத்திரம் தான் உண்டுங்க. 2ஆம் பிரபந்தம் யாருக்குமே கிடையாது, எந்த மதவாதிக்கும் கிடையாது. தன்னை தேவ அவதாரம் என்று சொல்றான் பாத்தீங்களா, அந்த ஆளுக்கு கூட இந்த 2வது பிரபந்தம் கிடையாது. ஆனால் ஒரே ஒருவருக்கு 2வது பிரபந்தம் உண்டு. அது என்ன? மரணத்தை வென்று கல்லறை மலர்படிக்க உயிர் தெழுந்தார் பாருங்கள், சாத்தானை தோற்கடித்து. இவருக்கு ஒரு 2வது பிரமாணம் உண்டு. அவர் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நீங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, கடைசி காலத்துல பரியாசக்காரர் உலகம் உண்டானது முதற்கொண்டு காரியங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு சொல்லி பரிகாசமா கேட்கிறாங்க. பேதுரு அதற்கு விடையளிக்கிறார் ஆவியானுடைய உதவியோடு கூட. ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கும்படி அவருடைய வருகையை தாமித்துக் கொண்டிருக்கிறார். 2000 வருஷ காலமாக இயேசுவானவர் வரப்போகிறார் உலகத்துக்கு என்று சொல்லி மூளை முடுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னங்க நீங்க சொல்லி இத்தனை வருஷமாச்சு, ஏன் இயேசுனார் வரல? அவருடைய சபை பரிசுத்தமாகல, அதனால வராம இருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னும் ஏதோ ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டியதா இருக்குது. கிறிஸ்தவ மார்க்கத்திலேயோ மற்ற மார்க்கத்திலேயோ அவன் நிச்சயமான நரகத்துக்கு ஏற்படாது.
அதனால இயேசுவானவர் ஆண்டவர் வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் நரகத்தை பற்றி 71 முறை நித்தியமானது என்று பேசியிருக்கிறார். 71 முறை, 54 முறை இயேசுனார் நரகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். மோட்சத்தை பற்றி 24 முறை தான் சொன்னார். மோட்சத்துக்கு பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் போவாங்க. ஆனா அறியாத்தனமா முட்டாள்தனமா உணராம நரகத்தில் போய் கிடந்தா 71 முறை சொல்றாரு அது நித்தியமானது என்று. 54 முறை நரகம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்க நரகத்துக்கு போகாம தப்பிச்சிட முடியுமா? அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிதானே உண்டு. அதனாலதானே இயேசுனார் சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்றார். இவர் தானே நல்ல மேய்ப்பன், இவர் தானே பெரிய மேய்ப்பன், இவர் தானே பிரதான மேய்ப்பன், இவர் வரப்போகிறார். சங்கீதம் 53 நீங்கள் பார்த்தால் நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமாயிரார், வருவார் நம்முடைய தேவன். வெளிப்படுத்தும் விஷயத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? கடைசி 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் நான் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவர் இயேசு உலகத்தில் முதல் முறையாக வருகிறதுக்கு வேதாகமத்தில் சில வார்த்தைகள் தாங்க சொல்லி இருக்குது. ஆண்டவர் பரிசுத்தமாய் பிறந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், சிலுவையில பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில சிந்தினார், மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போனார். சில வார்த்தைகள் தான். ஆனால் இயேசுனார் இதே உலகத்துக்கு 2ஆம் முறையா வரப்போகிறார் எத்தனை சொல்லப்பட்டது தெரியுமா? கூட்டி கணக்கு பார்த்தால் பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 308 தர சொல்லியிருக்கு. இயேசுநாதர் இதே உலகத்துக்கு வரப்போகிறார் 308 முறை சொல்லியிருக்குது. அதை நீங்க கணக்கு பார்த்தால் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனத்துக்கு 25 வசனத்துக்கு ஒரு முறை இதே உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக வரப்போகிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. இயேசுநாதர் 2ஆம் முறையாக உலகத்துக்கு வரப்போருடைய நோக்கம் என்ன தெரியுமா? 2 நோக்கம் அவருக்கு இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவர் வருகிறார், மேகங்களுடனே வருகிறார். என்ன செய்வார்? தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்வார். அவரோடு கூட என்றைக்குமாக இருப்போம் என்று அந்த 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக கர்த்தரோடு என்றைக்குமாகவே இருப்போம். உலகமெல்லாம் இருக்கிற பரிசுத்தவான்களை கூட்டிக் கொள்ள இயேசுவானவர் வானவேகத்தில் வரப்போகிறார். அது அவருடைய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் ஆண்டவருடைய வருகையில் இன்னொரு நோக்கம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆகும் ஆமென் என்று சொல்லி இருக்குது. இன்றைக்கு உலக மக்கள் இயேசுநாதரை புறக்கணிக்கிறதுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணங்கள் உண்டோ? அவர் நல்ல மேய்ப்பன், உயிர் கொடுத்தாரு. பெரிய மேய்ப்பன் மரித்தோடத்திலிருந்து உயிர் எழுந்தாரு. பிரதான மேய்ப்பன் மறுபடியும் வரப்போகிறாரு. அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறாரு. அதனால அப்பொழுது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அழுது புலம்பினார், என்ன நடக்க போகுது? அவரை குத்தினவரும் புலம்பினால் என்ன நடக்க போறது? அதனால ஆண்டவருடைய வருகையில 2 காரியங்கள் நடக்கிறதுக்காக இதே உலகத்துக்கு ஆண்டவர் 2வது முறையாக வரப்போகிறார். அதனால இவர் தவிர பெரிய மேய்ப்பன் யாருமே கிடையாது. உலகத்துல போனவங்க ஒரே பக்கம் போயிட்டாங்க. ஆனால் இயேசு ஒரு நாள் திரும்பி வரப்போகிறார். அவர் வருவார். அவர் வரும்போது நீங்கள் பாதுகாப்பா இருக்கணும், பரலோகத்துக்கு போகணும்னா இதைத்தாங்க செய்யணும். அதுக்கு 2 வசனத்தை சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், அங்கு நோவாவையும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேரையும் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த உடனே அவரே அவர்களை உள்ளே விட்டு கதவடைத்தார். அன்றைக்கு இருந்த உலக ஜனங்களுடைய கணக்கை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தொகை. இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு அரசியல் சட்டமாக இருக்கிறது பல நாடுகளில். அன்றைக்கு அப்படி இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள் கொப்பேறு மரத்தினால தேவன் ஒரு பேழையை செய்ய சொன்னார் நோவாவை கொண்டு. அதற்கு எவ்வளவு செலவு? அப்புறம் 120 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ணார், நீதியை குறித்து பிரசங்கித்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கொப்பேறு மரத்துக்குள்ள போகவும் இல்லை, அந்த பிரசங்கத்தை யாரும் காது கொடுத்து கேட்கவும் இல்லை.
இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை விட அதிகமான ஜனத்தொகை உள்ள அந்த ஜனங்களை எச்சரித்து பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது மழையை பெய்ய பண்ணி ராத்திரி பகலா மழை பெய்யுது. 40 நாள் இரவு பகலா ஓயாத மழை. பூமியின் ஊட்டுக்கண்கள் எல்லாம் திறந்தது. உலகம் முழுவதிலும் தண்ணீர். மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு மேலே தண்ணீர். உலகத்திலேயே உயரமான சிகரம் எதென்றால் இந்தியாவில் உள்ள எவரெஸ்ட் சிகரம் தான். 5.25 மைல் உயரம் உள்ளது. அந்த 5.25 மைல் உயரத்துக்கும் மேலே 15 முழ உயரம் என்றால் உலகத்தில் எப்படி தண்ணி இருந்திருக்கு? ஒருத்தனாவது தப்பிச்சாங்களா? பாவம் செய்கிற எவனையும் தேவன் விட்டு வைக்க மாட்டார், அழித்தே போடுவார், அழிச்சே போட்டார். அன்றைக்கு இருக்க இந்த உலகம் அப்படி அழித்தது. 2 பேதுரு சொல்றார், இப்பொழுது இருக்கிற உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு வெந்து உருகி எரிந்து அழித்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு கதவடைச்சார், அப்புறம் யாரும் திறக்க முடியல. ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்றார், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். இவர் ஆவிக்குரிய போல இன்றைக்கு இருக்கிற உலக அழிவிலிருந்து தப்பித்து, நரக அழிவிலிருந்து தப்பித்து மோட்சத்துக்கு கொண்டு போகிற பேழை தான் இயேசுவானவர். அதனால இப்ப நான் முடிவுக்கு வந்துட்டேன். நல்ல மேய்ப்பன் இயேசு. ஏனென்றால் அவர் உயிர் கொடுத்தார். இவருடைய ஆடாக உங்களுக்கு இஷ்டமா? அதான் கேள்வி. இவருக்கு ஆடாக உங்களுக்கு விருப்பமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் என் ஆடுகளாக இராதனால என்னை விசுவாசிக்காம இருக்கிறீங்க. நீங்கள் விசுவாசிட்டா யாரு? என்னோட ஆடுகளா மாறிடலாமே. ஏன் விசுவாசிக்க முடியாது? எப்ப விசுவாசிக்கிறது? இப்பவே விசுவாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், நாளைக்கு அல்ல. நாளைக்கு இருக்குமா? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 1 வசனத்துல படிக்கிறோம், நாளைய தினத்தை குறித்து மேனி பாராட்டாது, ஒரு நாள் பறப்பதை அறியாயே. எத்தனை பேர் தூங்க போனவங்க காலையில் எந்திரிக்கல, வீட்டை விட்டு வெளியே போனவங்க எத்தனை பேர் திரும்பி வரல, எத்தனை பயங்கர மரணங்கள் நடக்கிறது. 2வது, இவர் பெரிய மேய்ப்பரானால் இவருக்கு உங்களுடைய முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். இவர் பெரிய மேய்ப்பன் உங்களுக்கு விளங்கிடுச்சு. இவர் தவிர யாரும் மரித்தோடத்திலிருந்து உயிரோடு எழும்பவில்லை. என விசுவாசிக்கிற மரித்தால் பிழைப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர புருஷனும் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுசுமாய் ஒப்பு கொடுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவை மரணத்துக்கு போகும் பொழுது அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட தான் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். அவருக்கு ஒப்பு கொடுங்கள். பிரதான மேய்ப்பன் வருகிறார் என்பது உண்மை என்றால் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அவருடைய வருகையை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே அவர்கள் அறிவிக்கிறார்களே, இயேசுநாளுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு ஜீவியுங்கள். இந்த உலகம் அநித்தியமானது, ஆண்டவர் வரப்போகிறார். அன்றைக்கு பார்க்கும்போது விசுவாசிகளுடைய முகத்துல பார்க்கணுமே சந்தோஷம். பெரியவரே, நல்லவரே, பிரதானமானவரே, நானே 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 என்று சொல்லி முழுமையா சொன்னவரே, உம்மை நான் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுத்ததுனால, உம்மை விசுவாசித்ததுனால ஆண்டவரே, பரலோகம் முழுசும் எனக்கு சொந்தமாக போகுது, வானமேகத்துல பறந்து போ. ஆனால் இதை வேண்டாம் என்று புறக்கணிக்கிற மக்கள் மார்பில் எடுத்துக்கொண்டு, ஐயோ நாங்கள் இப்படிப்பட்ட மகானாகிய பெரியவரை, நல்லவரை, பிரதானமானவரை, அதாவது பெரியவரை நாங்கள் அளவா வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் எங்களுடைய பாவம் தொங்க வைத்தது, கதறி கதறி சாக போறாங்க. உங்களுக்கு எது வேணாம்? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் வாசகங்களை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும். அதை நம்பாதே மயங்கிடுமே, அழகு மாயே நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயங்கிடுமே, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணமே.
மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவ ஆக்கினையோ மாறாத உந்தன் பலவீனமோ கோரை கோரை சுமந்து நிற்கார் காயங்களாலே குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உன்னை வரு